ஹாய் ஃப்ரெண்ட், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களா வேறு லெவலாக இருப்பீங்க தெரியும். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துரும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணிவிட்டு உடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் பெல் பட்டன் ஆளில் கொடுத்துங்க. அப்படி கொடுத்துட்டா தான் நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ பப்ளிஷ் பண்ணுவோம் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மொபைலில் காட்டும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று முக்கியமான தினம் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தினம். நேற்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாள். எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு முதல் முறை வாக்கு செலுத்தும் உங்களுடைய அனுபவம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நம்ம டாபிக் போகலாம். நேற்று பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ரொம்ப ஆர்வமாக டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சிஎஸ்கேவுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையே நடந்த மேட்ச் தான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருந்தோம். மேட்ச்சு ரொம்ப நம்ம ஆர்வத்தை பூர்த்தி செய்யும் விதமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முடிவு சிஎஸ்கே நல்லபடியாக வெற்றி பெற்றாங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமு ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாங்க. குறிப்பாக பேட்டிங் ஆர்டரும் சரி, பவுலிங் ஆர்டர் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அனைத்து பிளேயருமே நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. குறிப்பாக சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப்பில் ருத்து நல்லா பண்ணியிருந்தார். அதே போல் பவுலிங்கில் அகில் ஹுசைன், நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, கம்போஜ், இப்படி எல்லோரும் பார்த்திங்கன்னா பவுலிங் லெவலையும் சரி ஃபீல்டிங்கில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது சிஎஸ்கே வின் பண்ணது. சந்தோஷமாக இருந்தாலும் இந்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ணது நம்மளுடைய பலமாக இல்லை மும்பை இந்தியன்ஸோட பலவீனமாக, அது எனக்கு ஒரு கேள்வி. நம்மளோட கம்பேக்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. நானும் கம்பேக் தான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையான கம்பேக் எதுன்னா, இப்போ நல்ல ஃபார்மில் இருக்க டீமோட விளையாடி வின் பண்ணும்போது தான் அது உண்மையான கம்பேக்காக இருக்க முடியும். அப்படி பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோடையும் ஆர்சிபியோடையும் எஸ்ஆர்ஹெச்சோடையும் பஞ்சாப் கிங்ஸ், இந்த 4 டீம்களோட இப்போ நல்லா ஃபார்மில் இருக்காங்க. அவங்க கூட விளையாடி வின் பண்ணும்போது உண்மையான கம்பேக் இருங்க. அது என்னோடய கருத்து. உடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது குறிப்பாக நேற்று உர்வில் பட்டேலை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம தூபேக்கு பதிலாக கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக உர்வில் பட்டேலை யூஸ் பண்ணி தான் இன்னும் நம்ம ஸ்கோர் நம்ம ஹையாக போயிருக்கோம் அப்படின்னு என்னோடய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.